எபிரேயருக்கு எழுதின நிருபம். இந்த நிருபத்தை எழுதியது யாருன்னு தெரியல. ஏன்னா எப்பவுமே ஒரு நிருபம் எழுதும் போது ஆரம்பத்திலேயே அவங்க யாரு அப்படின்ற அறிமுகத்தை சொல்லியிருப்பாங்க. அதோடு கூட வாழ்த்துதலையும் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஆனா இந்த நிருபத்துல அப்படி எந்த அறிமுகமும் இதுல சொல்லப்படல. ஆரம்பிக்கும் போதே ஒரு பிரசங்க வாக்கியம் போல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இதை வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா இது ஒரு நிருபம் போலவே நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு பிரசங்கம் வாசிப்பது போலதான் இருக்கும். ஆனா கடைசி பகுதியில பார்க்கும்போதுதான் தெரியும் இது ஒரு நிருபம் அப்படின்னு சொல்லி. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். சுருக்கமாய் எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை. அப்போ இது யாரோ ஒருத்தர் எபிரேயர்களுக்கு எழுதி இருக்கிறாங்க இந்த நிருபத்தை. இப்போ இந்த நிருபத்தை யார் எழுதினது அப்படின்னு பல குழப்பங்கள் இருக்குது. ஏன்னா இது எழுதினது யார் என்ற அறிமுகம் இல்லாததுனால, அவங்களுடைய பேர் இந்த நிருபத்துல எந்த இடத்துலயும் குறிப்பிடப்படாததுனால என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பவுலா இருக்கலாம், பர்னபாவா இருக்கலாம், இல்ல அப்போலாவா இருக்கலாம், இல்ல அப்போஸ்தலர்கள்ல யாராவது ஒருத்தர் எழுதி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல பேர் பலவிதமா சொல்றாங்க. ஆனாலும் இது யார் எழுதினதுன்ற சரியான குறிப்பு யாருக்கும் தெரியல. ஆனாலும் இத பவுல் எழுதியிருக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு சில வசனங்களை வைத்து புரிந்து கொள்ள முடியும். அது என்ன வசனம்னு பாத்தீங்கன்னா, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். இந்த முதல் வரி நான் கட்டப்பட்டிருக்கையில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த வார்த்தைகளை வைத்து பார்க்கும்போது இது பவுலா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த சமயத்துல கட்டப்பட்டிருந்தது பவுல் தான். அதுக்கான சில உதாரணங்களையும் நம்மளால பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிப்போம். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சையுடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்புக் கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். அகுபு என்ற ஒரு தீர்க்கதரிசி பவுலை குறித்து இவ்விதமாய் சொல்லுகிறார். அதாவது இந்த கச்சையை உடைய மனுஷன், இந்த கச்சைனா அது பவுலினுடைய கச்சை. அந்த கச்சையை எடுத்து அவன் கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டு என்ன சொல்றான், இந்த கச்சை யாருடையதோ அந்த மனுஷனை யூதர்கள் எருசலேமில் கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றான். அதனால பவுலை விரும்பின பலர் அந்த இடத்துல இருந்து போகிறதுக்கு அனுமதிக்காம ரொம்ப வற்புறுத்தினாங்க. இங்க இருந்து நீங்க போக வேண்டாம், எருசலேம்ல போனா உங்களை கட்டுவாங்க, அதனால நீங்க போக வேண்டாம்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப வற்புறுத்துவாங்க. ஆனாலும் பவுல் அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே பவுல் இடத்துல இதை பத்தி சொல்லி இருக்கிறாரு. அந்த வசனத்தை நம்ம வாசிப்போமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கட்டுகளும் உபத்திரவங்களும் வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவித்திருக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். பாருங்க, பவுலிடத்துல ஏற்கனவே கட்டுகளும் உபத்திரவங்களும் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆவியானவர் அவருக்கு சொல்லி இருக்கிறார். அதனால மற்றவங்க போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் பவுல் தைரியமா எருசலேமுக்கு போறாரு. அடுத்து அவர் கட்டுப்பட்டிருக்க போது அவர் பேசிய வசனங்களை நம்ம வாசித்து பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20ஆம் வசனம் வரை. அவர்கள் என்னை ஞானம் விசாரித்த போது மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் என்னிடத்தில் காணாதபடியினால் என்னை விடுதலையாக்க மனதாய் இருந்தார்கள். யூதர்கள் அதற்கு எதிர் பேசின போது நான் ராயனுக்கு அபயமிட வேண்டியதா இருந்தது. ஆயினும் என் ஜனத்தார் மேல் யாதொரு குற்றம் சாட்ட வேண்டும் என்று நான் அப்படி செய்யவில்லை. இந்த காரியத்தின் நிமித்தமே உங்களை காணவும் உங்களுடனே பேசவும் உங்களை அழைப்பித்தேன். இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்றான். பவுல் எருசலேமிலே கட்டப்பட்டிருந்தார். அதுக்கப்புறம் அவர் ராயனுக்கு அபயமிட்டதுனால அவரை ரோமாபுரிக்கு கூட்டு போறாங்க. அவர் கட்டுகளோடதான் ரோமாபுரிக்கு போறாரு. ரோமாபுரியிலயும் அவர் கட்டுகளோட தான் இருக்கிறாரு. அந்த இடத்துல யூதர்களோடு கூட அவர் பேசுகிறார். அப்போ பேசும்போது சொல்லப்பட்ட காரியங்கள் தான் இந்த வசனம். இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்றான். இன்னொரு வசனம், இது பவுல் தான் எழுதியிருக்க கூடும் அப்படின்றதுக்கான வசனம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது. சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக. அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனுடனே கூட நான் வந்து உங்களை காண்பேன். தீமோத்தேயு பத்தி நிருபங்கள்ல அதிகமா சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா பவுலா தான் இருக்கும் இல்லையா? அதனால இந்த இடத்துல தீமோத்தேயு பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்றதுனாலயே இது பவுல் எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த நிருபம் எந்த இடத்துல இருந்து எழுதப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா
எபிரேயர் 13 அதிகாரம் 24 சொல்லுகிறது, உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இந்த நிருபம் இத்தாலியா தேசத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து இது எப்போது எழுதப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபி 70க்கு முன்பதாக எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கிபி 70ஆம் ஆண்டுகளில் எருசலேமின் தேவாலயம் தீத்து ராயனால இடிக்கப்பட்டது. அந்த மாதிரி தேவாலயம் இடிக்கப்பட்ட காரியங்களை குறித்து இந்த எபிரேயர் நிருபத்துல எந்த இடத்துலயும் சொல்லப்படல. அதை வைத்துதான் இது 70க்கு முன்பதாக எழுதப்பட்ட நிருபமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இது யாருக்கு எழுதியது? தலைப்பே சொல்லுது எபிரேயருக்கு எழுதின நிருபம் அப்படின்னு சொல்லி. அப்போ எபிரேயர்கள்னா யாருன்னு நமக்கு தெரியும். அவர்கள் யூதர்கள் தான். யூதர்களா இருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதினதுதான் இந்த நிருபம். இந்த நிருபம் ஏன் எழுதப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க யூதர்களா இருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூத கிறிஸ்தவர்களா இருக்கிறபடியினால இவர்களை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இவங்களுடைய விசுவாசத்தை வழுவி போகும்படியா செய்யறாங்க. நம்ம யூத குலத்துல, நம்ம யூத மார்க்கத்துல என்னவெல்லாம் நன்மைகள் இருக்குது, நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன், நம்மளுடைய உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கை, நமக்கு இவ்வளவு பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது, நமக்கு இத்தனை பலிகள்லாம் இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு நீங்க ஒண்ணுமே இல்ல, கிறிஸ்து மட்டும் போதும்னு சொல்லி நீங்க இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறது நல்லது இல்ல, மறுபடியும் யூத மார்க்கத்துக்கே இழுக்க பார்க்கிறார்கள். ஆனா அந்த மாதிரி இவங்க போயிடக்கூடாது, மறுபடியும் யூத மார்க்கத்துக்கு திரும்பி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த நிருபத்தை ஆசிரியர் எபிரேயர்களுக்கு எழுதுகிறார். அதாவது யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார். அதாவது அவர்களுடைய விசுவாசத்துல அவர்கள் உறுதியாக இருக்கவும், இன்னும் அதிகமான தங்களுடைய விசுவாசத்துல நிலைத்திருக்கவும் ஊக்குவிக்கும் வகையில இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். மறுபடியும் நீங்க யூதத்துக்கு திரும்ப கூடாது என்பதற்காக எழுதப்பட்டிருக்கு இல்லையா? இந்த நிருபம் எழுதப்பட்டதற்கான ஒரே ஒரு காரணம் என்ன? இந்த யூத கிறிஸ்தவர்கள் மறுபடியும் யூத மார்க்கத்துக்கு திரும்பி போயிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணம் தான். ஏன்னா இவர்கள் கிறிஸ்துவின் மேன்மையை இன்னும் அதிகமாய் விளங்கி கொள்ள வேண்டும். பழைய உடன்படிக்கையை விட புதிய உடன்படிக்கையில அதிக மேன்மை உண்டு என்பதை இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதுல இன்னும் நிறைய நம்பிக்கையில உறுதியாய் நிற்கும்படியான காரியங்களை ஆசிரியர் விளக்கி கூறியிருக்கிறார். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, தங்களுடைய விசுவாசத்திலிருந்து விலகி யூத மார்க்கத்துக்கு மறுபடியும் திரும்பி போனா அதனால வரக்கூடிய ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறித்தும் எச்சரிக்கையாய் சொல்லியிருக்கிறார் ஆசிரியர். இந்த நிருபத்துல யூத கிறிஸ்தவர்களுடைய விசுவாசம் நிலைத்திருக்கும்படியாய் அப்படி என்னதான் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றத பாப்போமா? இதுல என்ன எழுதப்பட்டிருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு வசனங்கள் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த எபிரேயர்கள், அதாவது யூதர்கள் ஏற்கனவே அவங்க இந்த தோரா, நியாய பிரமாணங்கள், தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் இதுல எல்லாம் ரொம்ப தேறினவர்களா இருப்பாங்க இல்லையா? அதனால அவங்க எல்லாம் வாசிச்சிருக்காங்க, எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் அதை எப்படி கிறிஸ்துவோடு கூட சம்மந்தப்படுத்தி பார்ப்பது அப்படின்ற காரியங்களை இந்த இடத்துல ஆசிரியர் அவர்களுக்கு ஒப்பிட்டு காட்டியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு வசனங்கள் எல்லாம் கிறிஸ்துவை குறித்துதான் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்ற காரியங்களை அவர்களுக்கு எடுத்து சொல்வதனால இதுல அதிகமாக பழைய ஏற்பாட்டு வசனங்கள் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. ஏன் அதிகமான பழைய ஏற்பாட்டு வசனங்களை கோட் பண்ணி கிறிஸ்துவை குறித்து சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இவங்க பழைய ஏற்பாட்டு காரியங்களையே அதிகமாக பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க அதெல்லாம் ரொம்ப மேன்மையா நினைச்சுட்டு இருக்காங்க. கிறிஸ்துவை காட்டிலும் பிதாக்கள் ரொம்ப மேன்மை உள்ளவர்கள், தேவ தூதர்கள் மேன்மை உள்ளவர்கள், தீர்க்க தரிசிகள் மேன்மை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி மற்ற மனிதர்களை அவங்க ரொம்ப பெருசா நினைக்கிறாங்க. மனிதர்களை மட்டும் இல்ல, மற்றும் அந்த சடங்காச்சாரங்களை எல்லாம் அவங்க ரொம்ப பெருசா நினைக்கிறாங்க. அதாவது நியாய பிரமாணங்களை கடைப்பிடிக்கிறது, கற்பனைகளை கடைப்பிடிக்கிறது, பலிகளை செலுத்துறது, இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் அவங்க ரொம்ப அதிகமா நம்புறதுனால கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். கிறிஸ்துவனுடைய மேன்மையை அறிந்து கொள்ளாமல் போகிறார்கள். அதனாலதான் இங்க ஆசிரியர் கிறிஸ்து எப்படி முற்பிதாக்களை காட்டிலும் சிறந்தவராய் இருக்கிறார், மற்ற தீர்க்க தரிசிகளை பார்க்கிலும் சிறந்தவராய் இருக்கிறார், தேவ தூதர்களை காட்டிலும் மேன்மை உள்ளவராய் இருக்கிறார், பலிகளை காட்டிலும் சிறந்தவராய் இருக்கிறார், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, மோசேயை காட்டிலும் எப்படி அவர் சிறந்தவராய் இருக்கிறார், யோசுவாவை காட்டிலும் எப்படி சிறந்தவராய் இருக்கிறார், ஆசாரியத்துவத்தை காட்டிலும் எவ்வளவு மேலானவராய் இருக்கிறார், பிரதான ஆசாரியனை காட்டிலும் கிறிஸ்து எப்படி சிறந்தவராய் இருக்கிறார், கிறிஸ்து எப்படி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியரானார், கிறிஸ்து பிரதான ஆசாரியனாகவும் தேவகுமாரனாகவும் மனுஷ குமாரனாகவும் எப்படியெல்லாம் செயற்பட்டார், அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் நமக்கு என்னவெல்லாம் நன்மை அளிக்கிறது, இன்றைக்கு அவர் நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார் போன்ற காரியங்களை எல்லாம் இங்கு
ஆசிரியர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, ஏற்கனவே சொன்னது போல கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போகிறவர்களுக்கு வரும் ஆபத்துகளை குறித்தும் எச்சரித்து பேசியிருக்கிறார். பழைய உடன்படிக்கையை காட்டிலும் புதிய உடன்படிக்கை எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது என்பதையும் சொல்லியிருக்கிறார். அன்றைக்கு வாழ்ந்த யூத கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கும் அநேகர் இப்படித்தான் இருக்கிறார்கள். எப்படி? கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டுதான் அவருக்குள்ளாக வருகிறார்கள். ஆனாலும் கொஞ்ச நாள்லயே என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக கிறிஸ்துவிடமிருந்து பின்வாங்கி போகிறார்கள். இதை ஏற்கனவே இயேசு கிறிஸ்து தம்முடைய பிரசங்கத்துல ஓமையாய் சொல்லியிருக்கிறாரு. அந்த ஓமையை ஒரு வாட்டி பார்ப்போமா? மத்தேயு 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. பார்த்தீங்களா? இங்க ஏற்கனவே கிறிஸ்து யாரெல்லாம் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, எப்படியெல்லாம் அவங்களுடைய இருதயத்துல அந்த வசனம் விதைக்கப்படுகிறது, எப்படியெல்லாம் அவங்க கனி கொடுப்பாங்க, எப்படியெல்லாம் அவங்க வாழ்க்கையில இருப்பாங்கன்ற காரியங்களை இங்க தெளிவா சொல்லியிருக்கிறார். ஓமையா சொல்லியிருந்தாலும் அதை நமக்கு விளக்கவும் செஞ்சிருக்கிறார் இல்லையா? பாருங்க, இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த ஓமையில 4 விதைகளை பற்றி அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த 4 விதைகளை பத்தி இப்போ நம்ம பார்ப்போமா? விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். விதைக்கிறவன் யாரு? போதிக்கிறவன். விதைக்க புறப்பட்டான்னா எதை விதைக்க புறப்பட்டான்? வசனத்தை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில், அவன் போதிக்கையில் சில விதைகள் வழி அருகே விழுந்தது. எல்லாருடைய இருதயத்திலும் அவனுடைய போதனைகள் போய் விழுது. ஆனாலும் சில விதை வந்து ஒரு சிலவங்க இருதயத்துல விழுந்தாலும் அது என்ன கொடுக்கல? பலன் கொடுக்கல. ஏன்னா பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. முதலாவது என்ன பண்ணது? பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. இந்த பறவைகள் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக காரியங்களை குறிக்கிறது. உலகத்தின் உள்ள ஐஸ்வர்யத்தையும் உலகத்தில் உள்ள மேன்மைகளையும் உலகத்தின் புகழையும் அப்படிப்பட்ட காரியங்களை இது குறிக்கிறது. பறவைகள் வந்து பட்சித்து போட்டது அப்படின்னு சொன்னா, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால் சிலர் கிறிஸ்துவனுடைய வார்த்தையை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளாமல் போகிறார்கள். நமக்கு தான் எல்லாம் இருக்கே, நமக்கு எதுக்கு கிறிஸ்து, நமக்கு எதுக்கு அவருடைய வார்த்தை அப்படின்னு சொல்லி என்ன நினைக்கிறாங்க? அவர்கள் உலக காரியங்கள்ல அதிக நாட்டமுடையவர்களா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சந்தோஷத்தின் மேல அவர்கள் அதிக நாட்டமுடையவர்களா இருக்கிறார்கள். இன்றைக்கு பலர் என்ன நினைக்கிறாங்க? கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டா எப்பவுமே அழுகையும் பாடும் வேதனையும் துக்கமும் தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கர்த்தருக்குள் எப்பொழுதும் நம்மளால மனமகிழ்ச்சியா இருக்க முடியும். நம்ம எப்போ அவரை முழுவதுமா விசுவாசிக்கிறோமோ அப்போ நம்மளால அவருக்குள்ளாக மனமகிழ்ச்சியா இருக்க முடியும். ஆனா இந்த ரகசியம் பலருக்கும் தெரியாதபடியினால அவங்க எப்படி இருக்கிறாங்க? பறவைகள் அந்த விதையை பட்சித்து போட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறாங்க. அதாவது ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினாலும் உலக சந்தோஷத்தினாலும் மதி மயங்கி போயிருக்கிறார்கள். இதுக்கு உதாரணமா வேதத்துல இருந்து ஒரு ஆளை பார்க்கலாம். அது யாருன்னு கேட்டீங்கன்னா, சாலமோன் ராஜா தான். சாலமோன் ராஜாக்கு கர்த்தர் சகல நன்மைகளையும் தந்திருந்தார் இல்லையா? ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையையும் கொடுத்து அவனுக்கு நல்ல ஞானத்தையும் கொடுத்திருந்தார். ஆனா அவன் ஒரு கட்டத்துக்கு மேல அவனுடைய ஐஸ்வர்யத்தை கொண்டு அநேக பெண்களை அவன் திருமணம் செய்து கொண்டு அந்த பெண்கள் எல்லாம் என்ன சொல்றாங்களோ அதன்படி அவன் வழி விலகி போனான். இப்போ அவனுக்கு வந்து எதுதான் பெருசா தெரிஞ்சது? உலக சந்தோஷம் தான் அவனுக்கு பெருசா தெரிஞ்சது. அந்த ஐஸ்வர்யம் தான் பெருசா தெரிஞ்சது. அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த மகிமை அவனுக்கு பெருசா தெரிஞ்சது. ஆனா இதெல்லாம் கொடுத்தது கர்த்தர் தான் அப்படின்றத அவன் மறந்துட்டு வேற தேவர்களை அவன் சேவித்தபடியினாலே அவனுடைய வாழ்க்கையே
மாறி போனது. ஃபர்ஸ்ட் கர்த்தர் கொடுத்த அந்த கனத்தையும் மகிமையும் அவன் இழந்து போனான் இல்லையா? அது போலதான் இவங்களுடைய வாழ்க்கையும் இருக்கும். இந்த வார்த்தையை கேட்குறாங்க, கேட்டாலும் என்ன ஆகுது, அது முழுசா அவங்க இருதயத்துக்குள்ள போய் அது செயல்படாம அவர்களை பட்சித்து போடுகிறது. ஏன்னா அவர்களுடைய எண்ணம் எல்லாம் அவர்களுடைய ஐஸ்வர்யத்தின் மேலும் உலக ஆசைகள் மேலும் தான் அதிகமாக இருக்குது. அடுத்தது 2வது விதையை பற்றி என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமா இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. இப்படிப்பட்டவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசம் இல்லாத சந்ததியா இருக்கிறார்கள். இவங்களுக்குள்ள எவ்வளவுதான் வசனம் போனாலுமே அந்த வசனங்கள் வேர் பிடிக்காமல் இருக்கிறது. கற்பாறை நிலத்துல விழுந்த விதை முளைச்சாலுமே அது வேர் போய் மண்ணில் பிடிச்சுக்கிட்டாதான் அது ஸ்ட்ராங்கா இருக்கும். கற்பாறையில போய் அந்த வேர் பிடிச்சிக்கிறதுக்கு எந்த இடமும் இல்லாததுனால அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் வெயில் அதிகமாக வந்துச்சுன்னா என்ன ஆகும், வாடி போயிடும். உதாரணத்துக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது கர்த்தர் அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி மீட்டெடுத்து அவங்கள கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வர வழியிலெல்லாம் சில நேரங்களில் இடரல்கள் வருது. பல அற்புதங்களை செய்து தான் அவங்கள கூட்டிகிட்டு வராரு. அப்போ அவங்க அந்த சமயத்துக்கு விசுவாசிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் கஷ்டம் வரும்போது சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, இறைச்சி இல்லை அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் முறுமுறுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவங்க எவ்வளோ அற்புதங்களை பார்த்தாங்க இல்லையா? 10 வாதைகளை எகிப்துக்கு விரோதமாக கர்த்தர் அனுப்பினார். ஆனால் இவங்க எல்லாருமே நல்லா தான் இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அந்த அதிசயங்களை அவங்க பார்த்தாங்க. வழியில செங்கடலை பிளந்து அவர்களை நடக்க செய்தார். அந்த அதிசயத்தை அவங்க பார்த்தாங்க. அப்பெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க, தேவனை துதித்து ஆடி பாடினார்கள். ஆனால் சில நேரங்களில் கஷ்டம் வரும்போது மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். இந்த முறுமுறுப்பு எப்படி இருக்குதுன்னா, அவர்களுக்குள்ள அந்த கர்த்தருடைய வார்த்தைகள் அவங்க இருதயத்துல வேர் பற்றாதபடியினால இவங்க ஒரு நம்பிக்கை இல்லாம, கடவுள் மேல ஒரு விசுவாசம் இல்லாம வாழ்கிற சந்ததியா இருக்கிறாங்க. கர்த்தர் என்ன மாதிரி ஒரு வாக்குத்தத்தத்தை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துல கொண்டு போய் உங்களை சேர்ப்பேன்னு சொல்லி அவங்களுக்கு வாக்கு பண்ணி அவர்களை நடத்தி கொண்டு போகிறார். ஆனா இந்த ஜனங்களோ அதை விசுவாசிக்கவில்லை. அந்த இடத்துல அவங்க போய் வாழ்வாங்க, நல்லா வாழ்வாங்க அப்படின்ற காரியங்களை அவங்க விசுவாசிக்கல. வழியில இருக்கிற அந்த ஜனங்களை தான் அவங்க பார்த்தாங்க. கானானிய ஜனங்கள் ராட்சதர்களை போல இருக்கிறாங்க, அவங்கள நம்மளால மேற்கொள்ளவே முடியாது, நம்ம வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், அவங்க நம்மளை மேற்கொண்டுடுவாங்க, நம்மளால அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாது அப்படின்றத நம்புறாங்க. இவங்க என்ன நினைக்கல, நம்மளால எந்த காரியமும் நடக்கல, நான் எந்த காரியத்தையும் செய்யல, எனக்காக எல்லாவற்றையும் செய்தது கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் அப்படின்றத அவங்க விசுவாசிக்கவே இல்லை. அப்படி விசுவாசித்து இருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் நடத்தி வந்த தேவனை நம்பி அவங்க நிச்சயமா கானான் தேசத்துக்குள்ள அடியெடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க விசுவாசிக்காம முறுமுறுத்த அந்த சந்ததி முழுவதும் வனாந்தரத்திலேயே செத்து மடிந்தார்கள். அவர்களுக்கு பின்னாக வந்த சந்ததி தான் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை போய் சுதந்திரித்து கொண்டார்கள். அப்படி இவங்க இருதயத்துல ஒரு விசுவாசம் இல்லாமல் சின்ன சின்ன கஷ்டங்களுக்கெல்லாம் மனம் சோர்ந்து போகிறார்கள். அவங்க வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதம்லாம் நடந்திருக்கும். அந்த நேரத்துல ரொம்ப சந்தோஷமா நன்மை அனுபவிச்சிருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே ஒரு சின்ன கஷ்டம் வந்தவங்கன்னா அந்த பெரிய நன்மையை மறந்துட்டு புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் கற்பாறையில விழுந்த விதையை போல இருக்கிறது. இவங்களுக்குள்ள வசனம் போய் அதிகப்படியான வேர் பற்றாதபடியினால மேலோட்டமா பார்க்கும்போது நல்ல பசுமையா இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள விசுவாசம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 3வது விதை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. நல்ல விதையை எடுத்துட்டு போய் முள்ளுள்ள இடங்கள்ல போட்டா என்ன ஆகும், அந்த நல்ல விதை வளர்ந்தாலுமே சுற்றி இருக்கிற முள் செடியெல்லாம் அதை நெருக்கி போட்டுடும். இந்த முள் எதை குறிக்கிறதா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உலகபூர்வமான பிரச்சனைகளையும்
கவலைகளையும் கண்ணீர்களையும் வேதனைகளையும் குறிக்கிறது. உலகத்துல பாடுகள் உண்டு என்று கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். உலகத்துல பாடுகளே இருக்காது, உனக்கு பிரச்சனையே வராதுன்னு கர்த்தர் ஒருபோதும் சொல்லவே இல்லை. எல்லாமே இருக்கும், ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன், அதுபோல நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீர்கள் தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்துவ வாழ்க்கைனா ரொம்ப ஸ்மூத்தா போகும், நம்ம பஞ்சு மெத்தையில நடப்பது போல நடப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லவே இல்லை, நம்ம எப்பவுமே பஞ்சு மெத்தையிலே இருக்க முடியாது. சில நேரங்கள்ல பவுலுக்கு சொன்னது போல உபத்திரவங்களும் கட்டுகளும் பிரச்சனைகளும் கண்ணீரும் கவலையும் இருக்கதான் செய்யும். ஆனா விசுவாசத்துல நிலைத்து இருக்கும் போது கர்த்தர் எனக்கு இவ்வளோ நாள் இவ்வளோ அற்புதங்களை எனக்கு செஞ்சிருக்கிறாரு, இந்த வாக்கு தத்தங்களெல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, அவர் நிச்சயமா என்னை கைவிட மாட்டார், இந்த பிரச்சனையை என்னை மேற்கொள்ள செய்வார் அப்படின்னு அவருடைய வார்த்தையின் மேல நம்ம உறுதியா விசுவாசிக்கும் போது நிச்சயமா அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை விடுவிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இந்த மாதிரி முள்ளுள்ள இடங்களில் போட்ட விதை என்ன பண்ணதுல சரியா முளைக்க முடியாம போச்சு. இந்த மாதிரி பிரச்சனைகளினால இதுக்கு வேதத்திலேருந்து ஒரு உதாரணம் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா எலியா தீர்க்கதரிசியை சொல்லலாம். எலியாவை எப்படி போஷித்தார்னு நமக்கு தெரியும். ஒரு சாரிபாத் விதவையின் வீட்டில் வைத்து கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் வச்சு 3½ ஆண்டு காலம் அவர்களை போஷித்தார். 3½ ஆண்டு காலம் கர்த்தர் அவனை போஷித்தது மட்டுமல்ல, ஆகாப் ராஜாவின் கைக்கும் ஏசபேல் ராணியின் கைக்கும் அவனை தப்புவித்து பாதுகாத்தார். ஏன்னா அந்நாட்கள்ல ஏகப்பட்ட தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொன்று குவித்தார்கள். அதுல எலியா மட்டும் தப்பித்து பிழைத்தான். கர்த்தர் அவனை உயிரோட பாதுகாத்தார். இவங்களுடைய கைக்கும் பாதுகாத்தார், பஞ்சத்துக்கும் அவனை பாதுகாத்து 3½ ஆண்டு காலம் அவனுக்கு சாப்பிட பஞ்சமே இல்லாமல் திருப்தியாக சாப்பிட்டு வாழ்ந்தான். ஆனா அவனுக்கு ஒரு சின்ன மிரட்டல்னால அவன் பயந்து போய் இந்த ஊழியமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி மலை மேலே எங்கேயோ போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்போ கர்த்தர் போய் அவன்கிட்ட பேசுறாரு, உனக்கு செய்ய வேண்டிய காரியம் இன்னும் நிறைய இருக்கு, எழுந்து சாப்பிட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்றாரு. பார்த்தீங்களா, அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி எலியாவுக்கே இவ்வளோ அற்புதம் செஞ்ச அந்த கர்த்தருடைய நன்மைகளை அவன் உணராம சாதாரண ஒரு மனுஷி சொன்ன காரியத்தை, அதாவது ஏசபேல் ராணி என்ன சொல்றா, நாளைக்கு இந்நேரத்துல உன் உடம்புல அந்த தலை இருக்காது அப்படின்னு சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தையை நம்பி அவன் மலை மேல ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். அவனுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு ரொம்ப குறைந்து போனதா இருக்கிறது. அவனுடைய உலக கவலைகள், எங்க நம்மள அந்த ராணி கொன்னுடுவாளோ அப்படின்ற உலக கவலை அவனை சூழ்ந்து கொண்டு அந்த விசுவாசத்திலிருந்து அவன் விலகி போகிறான். என்னை இவ்வளோ நாள் 3½ ஆண்டு காலம் பாதுகாத்து வைத்த தேவன் இன்றைக்கும் அந்த ராணியின் கைக்கு என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு அவன் என்ன பண்ணல, விசுவாசிக்காமல் சோர்ந்து போனான். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். பிரச்சனை வந்த உடனே சோர்ந்து போய் அழுது கொண்டு மூலையில உட்கார்ந்து விடுகிறார்கள். அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம உட்கார்ந்துடுறாங்க. ஆனா நம்ம விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். எப்படி விசுவாசத்துல உறுதியா இருக்க முடியும்? வேதத்தை எடுத்து வாசிக்கும் போதுதான் நம்மளால விசுவாசத்துல உறுதியா இருக்க முடியும். அதிகமான போதனைகளை கேட்கும் போதுதான் விசுவாசத்துல உறுதியா இருக்க முடியும். நல்ல போதனைகளை கேட்கணும். தேவனுடைய வசனத்தை கொண்டு போதிக்கிற போதனைகளை கேட்கணும். அப்போ நம்ம இருதயத்துல விசுவாசம் நிலைத்திருக்கும், நம்ம இடறி போக மாட்டோம். அடுத்து 4வது விதை. சில விதையோ நல்ல நிலத்திலே விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. இந்த விதை யாருக்கு ஒப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா, விதை வசனத்தை கேட்டு அவங்க மட்டுமே வச்சுக்காம அவங்க மட்டும் உறுதியா கிறிஸ்துவ பிடிச்சுக்கிறது மட்டும் இல்லாம அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கிறிஸ்துவை குறித்து அறிவித்து அவர்களையும் கிறிஸ்துவுக்குள்ள நடத்துறாங்க. பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இந்த விதை பொருந்தும். நல்ல நிலத்துல விழுந்த விதை, இதுக்கு யாரை ஒப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். அவரும் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தாரு, கிறிஸ்துவை மறுதளிக்கிறவராக தான் இருந்தாரு. ஆனா எப்போ கிறிஸ்து அவரை சந்தித்து ஊழியத்துக்கு அழைத்தாரோ அப்பவே தன்னை முழுவதுமாக அவருக்கு ஒப்பு கொடுத்து
அவர் தன்னுடைய ஊழியத்தை செய்தார். அதிகமான ஊழியத்தை அவர் செய்திருக்கிறார். அவர் மூலமாக அநேக சபைகள் உருவானது, அநேகர் ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தப்பட்டார்கள். அவரால் தான் நிறைய புதிய ஏற்பாட்டு நிருபங்கள்லாம் எழுதப்பட்டது இல்லையா? அப்படி அவர் பல விதத்துல பெருக்கத்தை ஏற்படுத்தினார். இப்படிதான் நல்ல நிலத்துல விழக்கூடிய விதை இருக்கிறது. இன்றைக்கும் உங்களுடைய இருதயத்துல விழுந்த வசனம் நல்ல வசனமா இருக்கிறதா என்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும்னு சொன்னா, அந்த விதையை கொண்டு நீங்கள் எத்தனை பேரை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்துனீங்க, அந்த விதையை கொண்டு முதல்ல நீங்க விசுவாசத்தோட கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறீர்களா? சோர்ந்து போகாமல் இருக்கிறீர்களா? உலக கவலைகளிலும் உலக ஐஸ்வர்யத்தின் மேலும் நம்பிக்கை வைத்து, மனிதர்களின் மீது நம்பிக்கை வைத்து, அவர்களுக்காக பயந்து இப்படியெல்லாம் வாழாம கிறிஸ்து ஒருவரே எனக்கு ஜீவன் அப்படின்னு சொல்லி அவருக்காக வாழ ஆயத்தமாக இருக்கிறீர்களா? உங்கள் இருதயத்துல விழுந்த விதை நல்ல விதையாக இருந்தால் அது நிச்சயமாக பலன் கொடுப்பதாய் இருக்க வேண்டும். சிலது 100ஆகவும், சிலது 60ஆகவும், சிலது 30ஆகவும் பலன் தரும்படியாய் நாம் வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் நாம் இந்த உலகத்துல வாழ வேண்டும். இதுதான் நம்ம திரும்பவும் கிறிஸ்துவை விட்டு விலகி போகாதபடிக்கு நம்மை காக்கும். விசுவாசத்துல நிலைத்திருங்கள். விசுவாசத்திலிருந்து விலகி கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போகாதீர்கள். கிறிஸ்துவை பற்றி கொண்டு அதிக நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர்.